லயனா டேட்ஸ் இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். கட்சியில நான் 30 வருஷ காலமா இருக்கிறேன். இந்த கட்சியில ஆரம்பத்துல இருந்து மாவட்ட செயலாளரா இருந்தேன். அதுக்கப்புறமா நகர காங்கிரஸ் தலைவரா இருக்கிறேன். மொத்தம் எனக்கு EVKS இளங்கோவன் நகர தலைவரா பதவி வழங்கினாரு. 14 வருஷ காலமா இந்த காங்கிரஸ் கட்சிக்காகவே உழைத்து கொண்டு இருக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம கட்சி இடத்தை ஜனதாதளம் அபகரிச்சின்னு சொல்லிட்டு அந்த கட்சி இடத்தை இங்க இருக்கிற நிர்வாகிகள் அனைத்து எல்லாருடைய ஒத்துழைப்போட சேர்ந்து அந்த கட்சி இடத்தை எடுத்து மறுபடியும் ஜனதா கட்சி இருந்ததை காங்கிரஸ் கட்சியா மாத்தி பட்டா சிட்டா அடங்கல் எல்லாத்தையும் நான் சொந்த செலவுல கட்சி உணர்வோடு நான் எடுத்து கட்சிக்காக அந்த சொத்தை ஒப்படைச்சிருக்கிறேன். இன்றைக்கு எங்களெல்லாம் எந்த ஒரு ஆலோசனையும் இல்லாத நகர காங்கிரஸ் கமிட்டியும் மாத்திட்டாங்க, மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியும் மாத்திட்டாங்க, கீழ்பெண்ணாத்தூர்ல உள்ள நகர காங்கிரஸ் கமிட்டியும் மாத்திட்டாங்க, மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியும் மாத்திட்டாங்க, வட்டாரத்தையும் மாத்திட்டாங்க. எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் கொடுக்கல. நாங்க கட்சிக்கு என்ன துரோகம் செய்தோம்? நாங்க கட்சிக்காக உழைச்சோம். துர்ஜாபுரத்துல உள்ளவங்களையும் எடுத்துட்டாங்க. நாங்க கட்சிக்காக உழைச்சோம், கட்சிக்காக பாடுபட்டோம். இப்ப நடந்த எலெக்ஷனுக்கு எங்களுடைய முழு முயற்சியை கொடுத்து கட்சியை வலுப்படுத்தி கட்சி ஜெயிக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் நாங்க செஞ்சோம். இங்க என் கூட இருக்கிறவங்க அனைவருமே கட்சிக்காரங்க. இன்னைக்கு பொறுப்பு போட்டு இருக்கிறாரு. அவங்க யாருமே கட்சிக்காரர்களே கிடையாது. 2 மாசத்துக்கு முன்னாடி வந்தாங்க. அவங்க எல்லாரையும் பதவி போட்டுக்கிறாரு. 6 கட்சியில இருந்து வந்தவரை மாவட்ட தலைவரா போட்டுக்கிறாங்க. 3 கட்சி மாறினவரை இன்னைக்கு அவரை நகர தலைவரா போட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த கட்சிக்காக உழைச்சி இத்தனை பேர் இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை இந்த காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு கொடுத்து இருக்குது? நாங்க எந்த விதத்துல துரோகம் செய்தோம் இல்லைன்னா தவறு செய்யணுமா? எங்களுக்கு ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா கூட அதை நாங்க வரவேற்கிறோம். எங்களுக்கு தகவல் தெரிவிக்காம என் பேர் முதல்ல இருந்தது மாவட்ட தலைவர் லிஸ்ட்ல. எனக்கெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. அவன் எனக்கு முன்னெச்சரிக்கை எதையுமே தெரியப்படுத்தாத இங்க ஒரு தேர்தல் பொறுப்பாளரா ஒருத்தரை போட்டு அவர் எல்லா தொகுதிக்கும் போயிட்டு யாரை போட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குழு ஆய்வு வச்சாங்க. எல்லா ஆய்வையும் எடுத்துன்னு போயிட்டு எல்லாம் சொன்னாங்க, உன் பேர் தான் முதல்ல இருக்குது, நீ தான் வரப்போறேன்னாங்க. சரி, ராகுல் காந்தி, கார்கே மாநில தலைவர் போட்டாங்க ஒருத்தவரை. நாங்க எல்லாம் சரி அதுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க மதிப்பு கொடுத்து அவர் கூட ஒன்றிணைந்து தான் வேலை செஞ்சோம். இன்னைக்கு எங்களை எல்லாரையும் எடுத்த நோக்கங்கள் என்ன? இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இதை எல்லாத்தையும் மாத்தி அமைக்கணும்னு கோரிதான் இந்த ஆலோசனை கூட்டையும் கண்டன கூட்டமும் இது அதுவாயெல்லாம் நடத்துறோம். அண்ணா, நீ கொஞ்சம் பேசுறீங்களா? இந்த தீர்மானம் போட்ட நகல் எல்லாம் உங்ககிட்ட இப்ப ஒப்படைக்கிறோம். இப்ப நீங்க வாங்கண்ணா. எங்களை இந்த கட்சியில மேலும் யாரெல்லாம் கட்சிக்காக உழைச்சார்களோ ஒரு விசாரணை கமிஷன் மாதிரி மேல் இடத்துல இருந்து எங்களுக்கு விசாரணை வச்சு பழைய ஆட்கள்ல எல்லாரையும் கூட்டு எங்களை கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு நாங்க பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம். நாங்க குற்றம் செஞ்சோம்னா நாங்க கட்சியில என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அதை மனதார ஏத்துக்கிறோம். இல்ல நாங்க எங்க மேல எந்த ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது, அவங்க எல்லாம் கட்சியில உழைச்சவங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை ஏத்துக்கிறோம். அவங்க எல்லாம் யாருமே தெரியாத ஆளுக்கு பதவி போட்டுக்கிறாங்க. தெரிஞ்ச எங்க எல்லாருமே எடுத்ததுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியணும். நாங்க கட்சியை விட்டு வெளியே போறோம்னு சொல்லல. இந்த கட்சியை காப்பாற்றணும். எங்களுடைய கொள்கையை நாங்க கடைபிடிக்கணும், காப்பாற்றணும். வந்துக்கிறவங்கலாம் கொஞ்சம் கட்சியை காப்பாற்றக்கூடிய ஆள் கிடையாது. அவங்க வந்துக்கிற நோக்கமே வேற நோக்கத்தோட வந்துக்கிறாங்க. அந்த நோக்கம் நாங்க இருக்கிற வரைக்கும் அது செயல்படாது. நாங்க அதுக்கு உண்டான வேலையை செய்ய விடவே மாட்டோம். அதனால இவ்வளவு ரூபாய் 93 லட்சம் ரூபாய் சொந்த செலவை எடுத்து பண்ணி இந்த கட்சிக்காக எடுத்து இந்த இடத்த நாங்க இவ்வளவு நாளா பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கிறோம். வேலி போட்டு இருக்கிறோம், கேமரா போட்டு இருக்கிறோம், ஒரு செக்யூரிட்டியை போட்டு இருக்கிறோம், பாதுகாப்பா அந்த இடத்த வச்சு இருக்கிறோம். காங்கிரஸ் கமிட்டி கிட்டே அதுக்கு தலைவர் தங்கபால் வந்தாரு, அவர்கிட்டயே நாங்க ஒப்படைச்சிட்டோம். நாங்க பாதுகாப்பா வச்சுன்னு இருக்கிறோம். இப்போ வரவங்க பல கட்சியில போயிட்டு வந்தவங்க அவங்க எங்களை போல பாதுகாப்பா வச்சுக்குவாங்களா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வருது. எங்களை எல்லாம் தூக்கம் எடுக்கிற நோக்கமே இதுவான்னு எங்களுக்கு தெரியுது. எங்களை ஏன் எடுக்கிறாங்க? அப்படிதான். எப்படின்னு கேட்டா இடத்துக்காக நான் சொல்ல வரல.
எந்த ஒரு நோக்கத்துக்காக அவங்க எங்களை எடுத்தாங்க, அவங்களை எதுக்காக போட்டாங்க எங்களுக்கு தெரியணும். எங்களுக்கு எந்த ஒரு எங்களை எடுக்கக்கூடிய முகாந்திரமே இல்லையே. அந்த இடம் வந்து எப்பவுமே பொதுவா வந்து நகரத்துல பல்வேறு விமர்சனங்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் வச்சுட்டு வராங்க. ஜோதிமணி எம்பி அவங்க காங்கிரஸ் பத்தி சொல்றாங்க, நீங்க இது போன்ற சொல்றீங்க. காங்கிரஸ் கட்சியிலே ஒற்றுமை இல்லைன்றது வெளிப்படையா தெரியும். ஒற்றுமை இல்லைன்றதுலாம் கிடையாதுங்க. எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு எல்லாமே ஒற்றுமையா தான் இருக்கிறோம். ஒருமித்த கருத்தா தான் நாங்க சொல்றோம். எங்களுக்கு என்ன மனவேதனைன்னு கேட்டா, உழைத்த இத்தனை பேரு இவங்க எல்லாருமே நிர்வாகிகள், உறுப்பினர்கள், வட்டார தலைவர், மாவட்ட தலைவர், மாநில பொதுக்குழு உறுப்பினர், இதுல எல்லாருமே பாடி மெம்பர்லாம் இருக்கிறாங்க. இவர் ஓபிசி மாவட்ட தலைவர், அவர் வந்து இளைஞர் அணி மாவட்ட தலைவர், இவர் வந்து டாக்டர் மணி SC ST, அவங்க மகிழா காங்கிரஸ் மாவட்ட தலைவர். இவங்க அனைவருமே எல்லா மாவட்டம் மாநில பொதுக்குழு உறுப்பினர் இவங்க 2 பேரு. இவர் துரிஞ்சாபுரம் ஒன்றிய கவுன்சிலர், இவர் மாநில பொதுக்குழு உறுப்பினர். இவங்க எல்லாருமே சேர்ந்து எங்க கூட தான் இருக்கிறாங்க. கட்சியே எங்க கிட்ட தான் இருக்குது. கட்சியில இல்லாத நபரை கட்சி பதவி கொடுத்து அழகு பார்க்கறதுல என்னங்க ஒரு அர்த்தம்? இன்னொன்னு என்னன்னா, இப்ப கட்சியினுடைய இடம் இது, அது வந்து யார் நகர கமிட்டியா வர்றாங்களா, நகர தலைவரா வர்றாங்க, அவர் பேசுறாரு. நாளைக்கு நகர தலைவர் வந்து கட்சி விட்டு மாறும் போது அந்த இடம் வந்து அவங்களுக்கு வந்து போய் சேர்ந்துடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து உங்க பேட்டி அவங்க கேக்குறாங்க அதனால வந்து இதை நாங்க வந்து வன்மையா கண்டிக்கிறோம். எங்களை பதவி நீக்கம் செய்ததுக்கு உண்டான ஆதாரம் என்ன? நாங்க இன்னும் இந்த கட்சிக்காக துரோகம் செஞ்சோம். கட்சிக்கு நாங்க வந்து இன்னும் வரைக்கும் கட்டுக்கோப்பா தான் இருக்கிறோம். உழைக்கிறதுக்கு இன்னும் வரைக்கும் உழைச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். உழைக்காத ஒருத்தவங்களுக்கு வந்து பதவி கொடுத்துட்டு அழகு பார்க்கறதுனால என்ன இதுன்னு சொல்லிட்டு தான் நாங்க வன்மையா அதை கண்டிக்கிறோம். எங்களுக்கு இதுக்கு உண்டான விசாரணை வச்சு எங்க கிட்ட ஒரு தக்க பேட்டி எடுத்துட்டு எங்களை நீக்கிறதுக்கு இதுதான் தகவல் சொல்லிட்டாங்கன்னா அதை நாங்க ஏத்துக்கின்னு காங்கிரஸ் கட்சியோட வேலை செய்யறதுக்கு ஒத்துழைப்போட இருக்கிறதுக்கு நாங்க உறுதுணையா இருப்போம். என்னைக்கும் நாங்க மாற்று கட்சிக்கு போறதுக்கோ வேற எதுக்கோ சித்தாந்த அது இதுக்கெல்லாம் வரல. காங்கிரஸ் கொள்கை உணர்வு உள்ளவன், காங்கிரஸ் ரத்தம் தான் எங்களுக்கே ஓடுது. அது மாதிரி உணர்வோட நான் பேசுறேன். மீதி பேர்லாம் உணர்வு இல்லாதவனா இன்னைக்கு உள்ள கொடுக்கறதுனால அவன் கட்சியை எங்களை மாதிரி வலிமையா நடத்தின்னு போவானான்னு எங்களுக்கு தெரியல. அந்த ஒரு ஆதங்கம் தான். சார் இத வந்து எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். நாங்க 14 காலையில பேப்பர்ல பாக்குறோம், எல்லா பேப்பர்லயும் வருது. இவரு மணிகண்டன் என்றவர் நகர தலைவர்னு வருது. மீதி பேர் எல்லாம் அவங்க வட்டார தலைவர்னு போட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு யார் போட்டாங்க யார் போட்டாங்க இதை வந்து மாவட்ட தலைவர் பத்திரிகை மூலமா எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாரு. இத எங்ககிட்ட முன்ன ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு இருக்கலாம்ல. இப்ப வந்து எங்களுக்கு வந்து அந்த மாநில தலைவர்களுடைய அதிகாரம் எங்க கிட்ட இல்ல. அவரு சொல்லி போட்டாங்களா இல்ல அவர் சொல்லாம போட்டாங்களா என்ற கருத்துக்கோ அந்த உடன்பாடுக்கும் நாங்க வரல. இத்தனை பேரு நாங்க இருக்கிறோம் காங்கிரஸ்காரங்க. 30 வருஷ காலமா இந்த காங்கிரஸ் கட்சிக்காகவே உழைச்சவங்க எல்லாம் இங்க இருக்கிறோம். உழைக்காதவங்க எல்லாம் பதவியில இருக்கிறாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி வந்தவங்க பதவியில இருக்கிறாங்க. காங்கிரஸ்க்கு ஒரு கொள்கை கோட்பாடு ஒரு சித்தாந்தம் ஒரு கொள்கை எதுவுமே இல்லையா? காங்கிரஸை வளர்த்தவங்க நாங்க எல்லாம் கடைசி வரைக்கும் இதே போலதான் இருக்கணுமா? இல்லையா, தன்னிச்சையெல்லாம் இவர் போட முடியாது. சென்னையில யாருக்கிட்டே பரிந்துரை லெட்டர் வாங்கிதான் இவர் போட்டு இருக்கிறாரு. எல்லாருக்கும் நாங்க இன்னைக்கு வந்து இந்த கூட்டமே எதுக்குன்னு கேட்டா ஆலோசனை பண்ணிட்டு கண்டன ஒரு நிறைவேற்றிட்டு இந்த லெட்டர் எல்லாத்தையும் நாங்க மெயில் அனுப்ப போறோம். கிரீஷ் சோடாங்கர் அவருக்கு அனுப்ப போறோம், KC வேணுகோபாலுக்கு அனுப்புறோம், கார்கேவுக்கு அனுப்புறோம், மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் அனுப்புறோம். இதுக்கு உண்டான பொறுப்பாளர் அனைவருக்குமே ஒரு லெட்டர் கொரியர்ல போடுறோம், இமெயிலாவும் அனுப்ப போறோம். இதை எதுக்காக நாங்க இந்த ஆதங்கத்தை சொல்றோம்னு சொன்னா, கட்சிக்காக உழைச்சவர்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கல என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் சொல்றோம். ஏன்னு கேட்டா எங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து சஃபர் ஆகி இருக்கிறாங்க. நாளைக்கு இவங்க எல்லாம் வந்து மாற்று கட்சிக்கு போயிட்டாங்கன்னா மறுபடியும் இந்த அணி என்னைக்கு உருவாகுது? இன்னைக்கு புதுசா போட்டுக்கிறவங்க வந்து 6 கட்சிக்கு போயிட்டு மறுபடியும் தலைவர் வாங்கிட்டான். நாளைக்கு எந்த கட்சிக்கு வேணா போயிடுவான். இவங்க எல்லாம் 30 வருஷமா இவங்க கூடயே இருக்கிறாங்க.
இவங்களுக்கு எல்லாம் ஒரு என்ன இப்ப வந்து எனக்கெல்லாம் ஏன் பதவி ஏற்றாங்கன்னு ஆதங்கப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றது? நாளைக்கு இவங்க எல்லாம் வேற அணிக்கு போயிட்டாங்கன்னா இவங்களை எல்லாம் ஒண்ணு சேர்க்க முடியுமா? இதுவே ஒரு அணி வந்து வெளியே போயிட்டு வேற அணிக்கு போய் சேர்ந்தே போச்சு. இதெல்லாம் நாங்க எப்படி அவங்களுக்கு எல்லாம் நான் வந்து ஆறுதல் எப்படி சொல்றது? இந்த ஆறுதல் கருத்து நான் சொல்லி ஆகணும்ல. அதுக்காக தான் உங்களை எல்லாரையும் அழைச்சு இதுக்கு ஒரு மாநிலமும் மத்தியிலையும் இதை நாங்க கொண்டு போயிட்டு எங்களுக்கு தக்க பதில் எங்களுக்கு தெரியணும். எங்களை எடுத்ததுக்கு உண்டான பதிலும் புதுசா போட்டுக்கிறவங்களுக்கு உண்டான பதிலும் எங்களுக்கு தெரியணும். இல்லப்பா அவங்க கூட சேர்ந்து எங்களை நடத்துறான்னு சொன்னா நாங்க அவங்க கூட பிரயாணம் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கிறோம். எங்களை ஏன் எடுத்தாங்கன்றத ஒரு விசாரணை கமிஷன் மாதிரி வச்சு விசாரணை பண்ணி மறுபடியும் அவங்கள போட்டுது. மேலும் நாங்க முறையிடுவோம், மேலும் நாங்க போராட்டம் பண்ணுவோம், எல்லா வேலையும் செய்வோம். போராட்டம் நாங்க வந்து எதுக்கு ரெடியா தான் இருக்கிறோம். நாங்க காங்கிரஸ் கட்சியை விட்டு போறதுக்கு ரெடியா இல்ல, காங்கிரஸ் கட்சியில தான் இருப்போம். உழைச்சவனுக்கு உண்டான பதவியை கொடு, நாங்க வேற எதுவும் கேட்கல. காங்கிரஸ்ல இன்னும் வரைக்கும் காங்கிரஸுக்கு உண்டான மரியாதையை மட்டும்தான் கேட்கிறோம். நாங்க வேற எதையுமே கேட்டதில்லை, வேற எதையும் பார்த்ததும் கிடையாது. இப்ப வந்தவங்களாவது என்னமோ அனுபவிச்சுக்கிறாங்க, நாங்க கேள்விப்படுறோம். நாங்க அதை கூட அனுபவிக்கல. இன்னும் வரைக்கும் காங்கிரஸ்காரனா தான் இருக்கிறோம். காங்கிரஸ் ரத்தம் தான் ஓடுது. காங்கிரஸ் ஒரு உணர்வோட தான் நாங்களா பிரயாணம் பண்றோம். அவங்களுக்கு எல்லாம் இந்த உணர்வு இந்த பிரயாணம் பண்றவங்களா என்று எங்களுக்கு தெரியல. நாங்க இன்னைக்கு வந்து காங்கிரஸ்காரனா பிறந்தோம், காங்கிரஸ்காக தான் முதல்ல ஓட்டு போடுறோம். இன்னைக்கு 54 வயசாகுது. இந்த கட்சிக்காக தான் இருக்கிறேன் 30 வருஷ காலமா. இன்னைக்கு ஒரு ஆளை உள்ள போட்டுக்கிறேன். அதனாலதான் அந்த உணர்வோட நான் கட்சி இடத்தை மீட்கிறேன். இன்னைக்கு நான் அந்த இடத்தை மீட்டதுனால இன்னைக்கு வந்துக்கிறவன் என்ன மாதிரி உணர்வோடு அந்த கட்சி இடத்தை பாதுகாப்பா வச்சுக்கணும். இல்ல வேற யாருக்குன்னா அது போய் சேர்ந்துருமா? 6 கட்சி மாறி வந்தவங்க, 3 கட்சி மாறி வந்தவங்க, அந்த கொள்கை உணர்வு அவங்களுக்கு இருக்குமா? இது எப்படி நாங்க வந்து அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நாங்க போடான்ட்டா நாங்க எப்படி போறது? இதுக்கெல்லாம் யாரு பதில் சொல்றது? எங்களுக்கு அதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் கொடுத்துட்டு ஒரு விசாரணை கமிஷன் கூட வைக்கட்டும். வச்சுட்டு எங்களை உங்க மேல இந்த குற்றம்லாம் இருக்குது, உங்க மேல இந்த தவறு இருக்குதுப்பா, அதனால உங்க பதவியெல்லாம் எடுத்துட்டோம், இவங்களை புது நிர்வாகிகளை நாங்க போட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ்.